Reaction. ஓகே சொல்லலாமா? ஓகே, குட் ஆஃப்டர்நூன் சார். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கேயாவது முன்னாடி பார்த்துக்கிற மாதிரி ஐடியா இருக்கும். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த லேபில் ஹெச்ஏபியா? ஆனால் என்ன ப்ரொப்போஸ் பண்ணுறது அனிமல் ஸ்டடி ரிலேட்டடாக யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன தெரியும்? இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன தெரியும்? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து பொருட்கள் அனிமல் ஸ்டடி இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டடிலாம் நீங்கள் எப்போ பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் ஹைலி செக்யூர்டு ப்ரோட்டோகால்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இப்போ கம்ப்யூட்டர் யூஜி நான் கம்ப்யூட்டர் பிஜி நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டடிஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய வரும். இது வந்து பேசிக்காக வந்து அனிமல்ஸ் லைக் என்னென்ன அனிமல்ஸ் யூஸ் பண்ணலாம்? அனிமல்ஸ் லைக் ரேட்ஸு, மைஸ் இந்த மாதிரி செக்ஷன் தான் யூஸ் பண்ணலாம். ரேட் அண்ட் அனிமல்ஸ்னால் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி லேப் இது பார்த்துருக்கீங்களா? நேரில் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கேன்? ஜூ. நான் சொல்கிறது லெபார்டரி அனிமல்ஸ். லெபார்டரி அனிமல்ஸ் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். பிக் சைஸ் அனிமல்ஸ்லேயே பெரிய கேட்டகரி இருக்குது. ரேட்லேயே கேட்டகரி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறையா கேட்டகரி ஸ்டாக் ஆகிறது அந்த மாதிரி கேட்டகரி இருக்கும். மைஸில் வந்து அது ஒரு ஸ்பீசிஸ். இது வந்து கோட் வந்து ஒரு ஸ்பீசிஸ் தான். இது கேட்டகரிஸ் படினா வேரியன்ட் படி தான் அது தெரியுது. ஓகேவா? அது வந்து மைஸ் பார்த்தீங்கன்னா சும்மா அவ்வளோதான் இருக்கும். மினிமம் சைஸை பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் to 6 சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் மைஸோட லெவலிங் வந்து ஹைட்டு. அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ். இருக்கிறதுவே சென்சிட்டிவான அனிமல்ஸ்னால் மைஸ். அவ்வளோ சீக்கிரம் தொடர முடியாது. துருன்னு இருக்கும். அதோட குட்டியை பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே அதை எவ்வளோ தான் இருக்கும். ஒரு ஃபிங்கர்லேயே எவ்வளோ தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் இருக்கும். அதே அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே கேட்டகரி நான் ஒரு சொல்லியிருந்தேன். கேட்டகரி ஸ்ட்ராங்காக இருந்தால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இந்த இதில் விட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக கிளைம் ஆகும். ஒரு சின்ன அனிமலை விட்டோம்னா அது கிளைம் ஆகிறதுக்கு அந்த குறுக்க அந்த பேரியர்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அது டக்குன்னு போய் ஏறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதில் ஹைட்டு படி பாடி சைஸ் படி கொஞ்சம் ஸ்ப்ராட் ஆகிறது பெரிய அனிமல்ஸ். கொஞ்சம் சைஸ் படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் படி வந்து கொஞ்சம் கேட்டகரியில் அது பெரிய அனிமல்னால அது சீக்கிரம் கிளைம் ஆகிடும். அதனால தான் அந்த அனிமலுக்கு வித்தியாசம். இப்போ நம்ம லெபார்டரி அனிமலில் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து விஸ்டாரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ராட் ஆக்டர் அந்த மாதிரி அனிமல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம முன்னாடி செக் பண்ணிக்கணும். இந்த பேசிக்கானது சாப்பிட்டு இது வந்து ஒரு போல் கிளைமிங் அப்பாரட்டஸ்னால இந்த அனிமலோட மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி செக் பண்ணுறதுக்காக அனிமலோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, எப்படி சிஎன்எஸ் சென்ட்ரல் லெவல் சிஸ்டம் ஏதாவது ட்ரக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு ட்ரக்கு ட்ரக் யூ ஸ்டடி சிஎன்எஸ் ஸ்டிமுலன்ட்னால் ஒரு அனிமலோட ஸ்டிமுலண்ட் ஆக்டிவிட்டி பார்க்குற மாதிரி இதெல்லாம் அந்த கேட்டகரியில் வரும். சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட் அது கேட்டகரி அந்த மாதிரி ஒரு ட்ரக்கை கொடுத்து இந்த மாதிரி அனிமல்ஸ் பார்க்கலாம். ட்ரக் கொடுத்து நம்ம அனிமல்ஸை சென்டர் ஆகுமான்னு கிட்ட அனிமலை வந்து இங்கே உள்ளே விட்டுரும். அனிமல் உள்ளே அதுக்குன்னு ட்ரக்கு வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி கழித்து அனிமலை உள்ளே விட்டுட்டு இதை மூடிடணும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். கொஞ்சம் அதுக்குன்னு ஏர் ரொம்ப மைல்டாக ரொம்ப அதுக்குன்னு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அனிமலுக்கு ஏர் போகிற மாதிரி கொஞ்சம் ரெஸ்பிரேட்டரி அதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். ரொம்ப இதாக இருக்கிறதுனால டெத் ஆச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் கேஸ் பண்ணாது. இப்போ ஓப்பனில் இந்த மாதிரி டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்படி எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அனிமலை உள்ளே விட்டுட்டோம்னா இப்போ இங்கே ஒரு ஆள் நின்றுட்டு இந்த மாதிரி அனிமலோட மூவ்மெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி தான் பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அவுட்புட்ஸ், இன்புட் அவுட்புட்ஸ். இது வோல்ட்ஸ், இது வந்து வோல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது சாக்ஸு, இது வோல்ட்ஸு. இந்த பிராண்டு இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எந்த பிராண்டு எங்கேருந்து நமக்கு வருது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இம்போர்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு இது நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும், எங்கே போய் பார்க்கணும்னு இந்த மாதிரி இதை பார்த்துட்டோம்னா நமக்கு பின்னாடி எங்கேயாவது வருது, நமக்கு பின்னாடி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வாங்கிக்கணும்னா இதை நம்ம இந்த மாதிரி இதில் பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வோல்ட்ஸ் 0.5, 1, 2.5, 5 இதெல்லாம் ஆம்ப் இதில் வந்துடும். ஷார்க் டேங்க் இதில் பார்த்து 0.5 மைல்டு 1 அதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 மேக்ஸிமம் 1 வச்சுட்டாவே அனிமல் நம்ம ஓகே தான். அனிமல் உள்ளே விட்டுட்டிங்கன்னா அப்புறம் விட்டுட்டு அந்த ஷாக் வந்து கரண்ட் வோல்ட் வந்து பாஸ் ஆகி கொடுக்கும். ஆனால் நம்ம ஷாக் கொடுக்கல, அனிமலுக்கு ஷாக் கொடுக்கல. இப்போ நம்ம ஷாக் கொடுக்குற இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அனிமலுக்கு வந்து இந்த இதில் வந்து சர்க்யூட் பாஸ் ஆகும்.
எலக்ட்ரிக் லைன்ஸில் அதில் பாஸ் ஆகும். அதனால் என்ன செய்யணும், இப்போ இதில் பாஸ் வச்சு ஷாக் கொடுத்தோம்னா அனிமல்ஸ் இப்போ உள்ளே இருக்குது. சார் இப்போ என்ன செய்யணும், இப்போ ஷாக் கொடுத்தோம்னா இப்போ சர்க்யூட் வந்து பாஸ் ஆகிறதுனால சர்ன்னு வந்து அனிமல்ஸுக்கு வந்து பிளட்டில் போய் அடிக்கிறதுனால பிளட்டில் ஈஸியாக போய் அட்டாக் ஆச்சுன்னா சர்க்யூட்டில் உடம்பு போச்சுன்னா பாஸ் ஆக தானே செய்யும். பிளட்டு ஈஸியாக போய் பாஸ் ஆச்சுன்னா இப்போ ஒரு ப்ரோக் எடுத்துட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா காலில் வந்து பிளட் ஏன் எலக்ட்ரிக் லைன்ஸில் ப்ரோக் பாருங்க தெரியுமா? ஏதாவது பிளட் வெசல்ஸ் வந்து ஃப்ளோ ஆகாது, அதிகமாக கேட்டகரி வந்து ஃப்ளோ ஆகாது. அதனால தான் இப்போ அனிமல்ஸுக்கு வந்து இப்போ லைக் நம்ம மைஸ்லாம் விட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அது பார்த்து நம்மளுக்கு 0.5 தான் வச்சுருக்கணுமே அனிமல்ஸ் மைஸுக்கு. இப்போ ரேட் வந்து அது கேட்டகரி வேறு, அது கொஞ்சம் சைஸ் வேரியன்ட் இல்லைங்கன்னா அது கொஞ்சம் பெரிய சைஸு. அதனால் வந்து அதுக்கு வந்து 1, 2.5 அந்த மாதிரி கொடுக்கலாம், மைல்டான லெவல்லே கொடுக்கலாம். மைஸுக்குலாம் 0.5 கொடுத்தாவே போதும். அதில் ரொம்ப இதாச்சுன்னா மைஸு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிபிசிஎஸ்சி கைட்லைன்ஸு, சிசிஎஸ்சி கைட்லைன்ஸு அந்த மாதிரி நிறைய நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. சிபிசிஎஸ்னா அந்த ஒரு அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது ஒரு பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அப்ரூவ் வாங்கிக்கணும். லீகல் படி நம்ம பண்ணுறோம், அனிமல் வந்து பண்ணுறோம். இப்போ நியூரோ டீஜென்ரேட்டிவ் ஸ்டடினா அது நியூரோ டீஜென்ரேட்டிவ் ஸ்டடினா அது சிஎன்எஸ் ஸ்டடி அந்த மாதிரி ஸ்டடி பண்ணும்போதெல்லாம் அனிமல் வந்து ஏதாவது ஒரு ஸ்டடி பண்ணுறாங்கன்னா கடைசி வந்து அதை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். லைக் அல்சைமர் டிசீஸ், அப்புறம் பார்க்கின்சன் டிசீஸ், இதெல்லாம் வந்து நியூரோ டீஜென்ரேட்டிவ் டிசீஸ். அந்த மாதிரி ஸ்டடி பண்ணோம்னா அனிமல்ஸ்க்கு வந்து நான் ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டடி பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அனிமலை வந்து கில் பண்ணிடணும். அதோட ரூல்ஸு ப்ராக்ரஸ்ஸு அந்த மாதிரி தான் அனிமல் உள்ளே விட்டு அதோட செக்கிங் ஆக்டிவிட்டி, மூமெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி, இந்த போல கிளைம் ஆகுதா இல்லையான்றது தான் பார்க்கக்கூடிய ஸ்டடி தான் இந்த ஸ்டடி. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தான் ஓட்ஸ் டோர் திறந்து நம்ம எப்படி எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி இதில் நம்ம நின்று அப்சர்வ் பண்ணிக்கலாம்.